ஹே டியூட்ஸ் அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஃபிஷ் டேங்க் தான் க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து நிறைய டிப்ஸ்லாம் கொடுப்பேன் ஃபிஷ்ஷுக்கானது. ஸோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷ் டேங்க் காட்டிடுறேன் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1, நெட்டு பிடிச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபிஷ் மாட்டாது. ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கும். பெருசெல்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப ஓடும். ஸோ நம்மளுக்கு வந்து டர்ட்ஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகிட்டு நம்ம கையிலலாம் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஃபிஷ் டேங்கில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸ் வாட்டர்லாம் இருக்குல்ல, அதை வந்து 70 to 80% வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஜெக்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ வந்து நீங்கள் தண்ணியை மாற்றி விட்டுடலாம். நான் வந்து எங்கள் வீட்டு செடிக்கெலாம் விட்டுருவேன். காவால் ஊற்றுறதோட செடிக்கு விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ்லாம் அந்த செடி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ரோத்துக்குன்றதுனால நான் ஊற்றிடுவேன். இந்த மாதிரி ஒரே சைடாக நீங்கள் எடுக்கணும் தண்ணியை. இந்த மாதிரி டர்ட்ஸோடு சேர்த்தும் எடுக்கணும். ஒரு சைடு எடுக்கும்போது ஃபிஷ்ஷுக்கு வந்து என்னென்னா இந்த சைடு தானே எடுக்கிறாங்க, ஸோ நமக்கு சேஃப் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைடாக ஒதுங்கிடுவாங்க அவங்க. ஸோ ஃபிஷ்ஷும் நமக்கு வந்து அந்த ஜெக்கில் மாட்டிட்டு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது ஃபிஷ்ஷும். ஸோ இந்த மாதிரி ஒரே சைடாக எடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடாக வந்து ஃபார்மில் இருப்பாங்க. திருப்பி வடிகட்டி வச்சு எடுக்கலாம், இல்லை நெட்டை வச்சு எடுக்கலான்னு பார்த்தா அப்பவும் மாட்டாது. பிகாஸ் அதுக்கு ஆப்போசிட் சைட்லாம் வரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜெக்கில் எடுங்க, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கை விட்டு எடுக்கணும். நெட்டை வச்சு எடுக்கலான்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ கையில் ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுன்றது வந்து பழகிக்கோங்க. ஸோ ஃபிஷ் வளர்க்குறவங்க, ஃபிஷ் லவர்ஸ் எல்லாருமே பழகிக்கணும். ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, சேஃபாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2-3 கூட எடுக்கலாங்க. ஜெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனையே இருக்காது. நம்ம 2-3 கூட எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் உடச்சி வச்சுருங்க. ஏன்னா வந்து அது உள்ளே போகும்போது ஃபிஷ்ஷுக்கு எந்த அடியும் படக்கூடாதனால நான் கொஞ்சம் உடஞ்சா மாதிரி தான் ஜெக்கை வச்சு எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஜெக் வச்சுருந்தா நம்ம எடுத்துகிட்டு போய் இடிக்கும் போது ஃபிஷ் ஏதாவது டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் ஒரு சைடு பிடிச்சி கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த பசில் ஃபிஷ் டேங்க்கு. ஸோ நான் வந்து கண்ணாடிலலாம் யூஸ் பண்ணல, இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, டிட்டர்ஜென்ட் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஓல்டு டூத் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிடலாம். ஸோ இது தேய்க்கிறதுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொறுமையாக ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்க பேஸ்மெண்ட்ஸை வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுமையாக வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்க்ராட்சியாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும், கீழெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது வந்து சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். சர்க்குலேட்டரி மோஷனில் சைட்வேஸ்லாம் வந்து ரொம்ப அழுக்கு பிடிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி மோஷனில் வந்து கழுவினீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து அழுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவும் இது பண்ணுறதுனால பசில்ஸ் வந்து அந்த இது வந்து டேமேஜ் ஆகும். சர்க்குலேட்டரி மோஷனில் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகாது. ஸோ தண்ணியே இந்த மாதிரி பைப்பில் அடித்து இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுங்க. ஸோ நம்ம கையை மோஸ்ட்லி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உள்ளே இது பண்ணும்போது. ஸோ பைப்பில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா ஸ்பீடாக அடிக்கணும். ஸ்பீடாக அடித்து நீங்கள் கழுவும் போது நல்லாவே உங்களுக்கு வந்து தண்ணி இதுவாகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அடித்து கழுவுனிங்கன்னா உங்களுக்கு அழுக்கு வந்து நல்லா போகிறது தெரியும். இந்த மாதிரி அடித்து கழுவுங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து டேங்க் வச்சு செட் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சோன்னா செம்மையாக வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா வந்து அதில் வந்து அந்த சோப்பு நோரெலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் அக்வாரியம் பிளான்ஸ் வந்து நல்லா பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு பானையில் வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாயில் போட்டுட்டு அண்ட் ஒரு 2 கல் அண்ட் ஒரு பிளாஸ்டிக் செடி அண்ட் நம்மளோட செட் பண்ண அக்வாரியம் பிளான்ட் வச்சுருக்கேன். அண்ட் தாமரை செடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஆஸ் யூஷுவல் இருந்தது. ஸோ அதை தான் நான் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கேன். எக்ஸஸாக 2 வச்சுருக்கேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிம்பிளாக இந்த ஸ்டோனுக்கு நடுவில் வர மாதிரி வச்சுட்டேன். ஸோ அழகாகவே இருந்துச்சு, ரொம்ப அழகாகவே தெரிஞ்சுது எனக்கு. ஸோ நம்மளோட பாட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மாஷால்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டோன்னே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருக்குது. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஹைடிங் ஸ்பாட்ஸ்ன்றது மெயினாக கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஹைடிங் ஸ்பாட்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 days முன்னாடி இந்த பானையில் பார்த்திங்கன்னா அந்த செடி வச்சுட்டேன். ஸோ மணி பிளான்ட்டை வச்சு செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாட் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக யூனிக்காக இருந்துச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து க்யூட்டீஸான நம்ம கப்பீஸஸ் அண்ட் மோலிஸ் எல்லாமே விடலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணியை பொறுமையாக பிடிச்சி விடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எப்படி பிடிக்கிறதுன்றது இந்த பைப்பில் தான் நான் பார்த்திங்கன்னா பிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு வந்து உடச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு பைப்பில் பிடிங்க. கரெக்டாக இப்படி தான் பிடிக்கணும். பிகாஸ் அந்த பைப்பில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் இல்லை தண்ணியில் டர்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட இதில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி சோப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, பபுள்ஸ் வரும்ல. ஸோ இதுக்கு பயப்படாதீங்க. இது வந்து தண்ணி ரொம்ப ஸ்பீடாக வரும்போது இல்லை அதில் இருக்க டர்ட்ஸ் தான் வரும். ஸோ இது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. இது எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இந்த மாதிரி பிடிக்கும் போது தண்ணி நல்லா ஃப்ளூயண்ட்டாக வரும், மண் எதுவும் கலராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி நம்மளோட பபுள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டரை வச்சே எடுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபில்டரை வச்சே எடுத்துருங்க. நீங்கள் அழகாக வேலையும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. சிம்பிளாக அதில் எங்கே இருக்கும் அங்கே வரைக்கும் வச்சு எடுத்தால் போதும். சும்மா கொஞ்சமாக எடுத்தால் போதும். அண்ட் ஓகே ஃபைன். நம்ம தண்ணி கலராமல் இந்த மாதிரி பிடிச்சிட்டோம். ஸோ மிச்சம் லைட்டாவது வரும்ல, மண் லைட்டாக வரும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த டர்ட்ஸ்லாம் மட்டும் வடிகட்டி வச்சிடும். அவ்வளோவா இருக்காது இன்ஷா அல்லாஹ். ஸோ கொஞ்சம் இருந்தாலும் சரி, அதை வந்து இப்படி எடுத்துட்டோன்னா நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஓகே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அதில் எடுக்கிறது தான் பெரிய தலைவலியே. அந்த டர்ட்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அது வராது. ஸோ வாட்டரில் எப்படி செட்டில்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. மற்றபடி அதுவும் இல்லை. மாஷாஅல்லாஹ் ரொம்ப அழகாக இருக்குது. டேங்க்கை பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம முக்கால்வாசி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஹைடிங் ஸ்பாட்ஸ்லேருந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கல்லுப்பு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஸோ கல்லுப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடணும். லைட்டாக தண்ணியில் கரைச்சி அப்படியே போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கல் மட்டும் லைட்டாக கரைச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கல்லுப்பு ஒரு ஓரத்துக்கு ஒரு பக்கமாக போட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கல்லுப்பு மண்ணில் போடுறது, அதுக்கப்புறம் சைடில் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம ஹைடிங் ஸ்பாட் வச்சுருந்தா இதோ இந்த மாதிரி இந்த பானையில் ஒன்று போட்டுரும். ஏன்னா உள்ளே போய் தங்கும்ல. ஸோ அப்போ அதில் எந்த ஜம்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுனால கல்லுப்பு போட்டு நான் செட்டில் பண்ணிடுவேன் எப்பயுமே. இந்த மாதிரி செட்டில் பண்ணுறதுனால நம்மளுக்கு டேங்க் வந்து டேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபிஷ் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ஜம்ப்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் ஓகே நம்மளோட குட்டீஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ இவன்களை வந்து இப்போ எடுத்து பிடிச்சி விடணும். ஸோ இப்போ இதுதான் மெயின். ஸோ இப்போ ரொம்ப சேஃபாக விடணும். ஸோ ஓகே மாஷாஅல்லாஹ். ஃபஸ்ட்டு நான் வந்து பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு 2 விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வந்து விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி விடுறதுனால நம்மளோட ஃபிஷ் எல்லாம் உள்ளே செட்டில் ஆயிடுவாங்கல்ல. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து எகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோ எகிரிட்டான் பாருங்கள், சொல்லிகிட்டே இருந்தேன் எகிரிட்டான் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இவனை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கணும். சேஃபாக பிடிங்க. இந்த மாதிரி தண்ணியிலே விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷை 2-3 மாட்டணும்னு அவசியம் இல்லை. ஒன்று ஒன்றா கூட சேஃபாக விடணும். அதுதான் இங்கே மெயினு. ஸோ சேஃபாக பிடிச்சி ஒன்று ஒன்றா விடுங்க. இந்த மாதிரி நான் மொத்த ஃபிஷ்ஷையும் விட்டுருந்தேன். ஸோ மினிமம் என்கிட்ட 11 to 12 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக கவுண்ட் தெரில. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக பிடிச்சி இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கில் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு அழகாக போயிடுவாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஆனால் பட் எப்படி சொல்ல, ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு அதை சேஃபாக வைக்கணும் அண்ட் சேஃபாக விடணும். இது 2 வேலை தான் மெயின் வேலையாக இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக போயிட்டு நம்ம புது வீடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு